ஹே கைஸ், வெல்கம் டு ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி நம்ம இந்த ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ஜேர்னியில் இருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு மேப்பில் போய் காட்டுறேன். ஸோ இப்போது நம்ம வந்து இந்த குட்டி டவுன் கிட்ட இருக்கோம், சோஃபியா அப்படின்ற குட்டி டவுன் கிட்ட இருக்கோம். அண்ட் இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருங்க ஒரே நிமிஷம், இங்கேருந்து நம்ம எவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு, லைக் கிரைவா அது வரைக்கும் நம்ம வந்து போக வேண்டியிருக்கு. அண்ட் நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். நம்ம ஆரம்பித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா லைக் இங்கே ஆரம்பித்தோம். அண்ட் நம்ம இப்போ யூரோப்புடைய வெஸ்டர்ன் சைட் இஸ்டான்புல் கிட்ட வந்து நம்ம வந்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பிக்கிறதுனால புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஸ்கேனியா நம்ம வந்து இந்த ட்ரக்கை ரீசெண்டாக தான் வாங்கி இப்போ தான் ஒரு பெரிய ட்ரிப்பே கொண்டு போயிட்டுருக்கோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இன்னொரு ட்ரக் ஃப்ளீட்டும் இருக்குது. ஸோ இருங்க அந்த ட்ரக்கை நம்ம பார்ப்போம். ஸோ ஐவிகோ இருக்குது நம்மக்கிட்ட ஆல்ரெடி. ஐவிகோ வந்து நம்ம ஒரு டிரைவரை போட்டு நம்ம ஐவிகோ ஓட்டிகிட்ருக்கோம். அண்ட் இப்போ நம்ம ஸ்கேனியா வந்து வாங்கியிருக்கோம். ஸோ நம்மளுடைய கேரேஜ் பார்த்திங்கன்னா மூனிச்சில் இருக்குது. அண்ட் நம்மக்கிட்ட பேங்க்கில் எவ்வளோ நம்மளால் கடன் வாங்க முடியுன்றதையும் நம்ம குயிக்காக பார்த்துடலாம். எஸ், ஆல்ரெடி நம்ம வந்து கிட்டத்தட்ட 5,000 யூரோக்கு வந்து லோன் எடுத்திருக்கோம். அதுக்காக ஒரு நாளைக்கு தொடர்ந்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் இருக்குது. ஸோ நம்மளால் இன்னும் கூட எடுக்க முடியும், பட் இந்த டைமில் நமக்கு வந்து அது வேண்டாம். ஸோ வந்து நம்ம இங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸ்கேனியாவோட சவுண்டே சவுண்ட் தான் கைஸ். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ் நம்மளுடைய ரூட்டை. ஸோ நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய யூஐ சேஞ்ச் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் யூஐயில் நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் கொஞ்ச நாளாக இந்த கேமை விளையாடவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் நான் வந்து அப்கிரேட் பண்ணேன் இந்த கேமை. நீங்களே பார்க்கலாம், இந்த ஸ்பீடோ மீட்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ரைட் சைடு இருக்கும், இப்போ அதெல்லாம் வந்து லெஃப்ட் சைடு கார்னரில் குட்டியாக வந்துருச்சு. அண்ட் ஹெட்லைட்டுக்கு போய்ட்டு இனோவேஷன் நிறைய யூஐ சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கே ரைட்டில் எக்ஸிட் ஆகணும். ஸோ யாருன்னா வராங்களான்னு பார்த்துட்டு திரும்புவோம். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப வைடாக நான் போயிட்டேன். யாரும் வரல. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் அந்த பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே வந்து நின்னேன். நடு ரோட்டில் நம்ம ஷூட் பண்ண வேணாம் அப்படின்றதுனால. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு பார்டரை க்ராஸ் பண்ணி இன்னொரு நாட்டு பார்டருக்குள்ளே வந்திருக்கோம். அண்ட் நம்மளுடைய ட்ரெய்லர் நம்ம சொந்தமாக வாங்கினதுனால நம்ம வெறும் லோடை மொத்தம் தான் ஏற்றிட்டு போயிட்டுருக்கோம். ட்ரெய்லர் வந்து நம்மளது தான். ஸோ நம்ம ரைட் சைடு தான் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் வெஹிக்கிளை. டைம் என்னதுன்னு எங்கே இருக்குதுன்னு தெரில டைம் ஆக்சுவலி. மணி நைட்டு 11 ஆகுது, 10 ஆகுது. ஸோ ஒரு சிட்டிக்குள்ளே வந்திருக்கோம். நம்ம ஸ்பீடை கம்மி பண்ணிப்போம். பக்கம் ரோடே இல்லையா? அடப்பாவீங்களா, நான் ரோடு நினச்சி நேராக போய் இடிச்சிருப்பேன். இப்போ ஒரு பீக்காச்சு பார்த்தீங்களா, அது வந்து வெஹிக்கிள் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம். அது
ஒரு வெஹிக்கிளில் நம்ம இடிக்கிற மாதிரி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்காக அதுவே வந்து பிரேக் அப்ளை பண்ணி வண்டியை ஸ்டாப் பண்ணுறோம். ஓ, நான் தப்பான ரூட்டில் வந்துட்டேன் போல இருக்கு கைஸ். ஆக்சுவலி சுத்தமாக ரோடே தெரில. இருங்க, நம்ம ஐபீம் போட்டு ஓட்டலாம். ஏன்னா சுத்தமாக ரோடே தெரியல கைஸ். ஏதோ மலை வழியில் போகிற ரோடுன்னு நினைக்கிறேன். ஒர்க் எதுவும் நடக்குது. ஸ்பீட் லிமிட் வேறு கம்மி பண்ணுறாங்க இங்கே. ஓகே, மலையில் தான் கைஸ் ஏறுறோம். மலை பக்கமாக வளைஞ்சு நெளிஞ்சு போகிற ரோடு தான். ஸோ கரெக்டாக இந்த இருட்டில் வர ஐபீம் போட்டு ஓட்டுறேன். அதனால தான் ஓரளவுக்கு தெரியுது ரோட்டில் என்ன இருக்குன்னாச்சும். இல்லைனா சுத்தமாக தெரியாது. பெரிய டர்ன் தான். ஆஸ்கலேட்டரை மிதிக்கிறத விட்டோன்னா வண்டி பயங்கரமாக ஸ்லோ ஆகுது. ஏறவே ஏறாது போல இருக்கு. ஓகே, கியரை டவுன் பண்ணுறேன். ஏன்னா வண்டி தெரியாத 9th கியர் டக்குன்னு போட்டால் வண்டி ஏறவே இல்லை. இல்லை, பவர் 5th கியர் தான். ஓகே, ஓரளவுக்கு சமமான ரோட்டில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எஸ், வீடெல்லாம் இருக்குது. ஓரளவுக்கு ஒரு சமமான ரோடு தான் தெரியுது. பார்ப்போம். எஸ், டவுன் லிமிட்டு. ஸ்பீடையும் நம்ம கம் பண்ணுறோம். ஹெட்லைட்டையும் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஏன்னா இங்கே வந்து சிக்னல் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அந்த லைட்டுக்காகவே நம்மளை வந்து ஃபைன் போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரீ டைமில் அந்த மாதிரி யூரோ ட்ரக் சிமுலேட்டர் மாதிரியான கேம்ஸை விளையாடுவீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேர் விளையாடுவீங்க, உங்களுடைய ஃபேவரட்டான ட்ரக் எது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய டர்ன் கைஸ். இன்னொரு பெரிய பெண்ட் இருக்குது. கம்ப்ளீட்டான ஒரு எஸ் பெண்ட் இருக்குது. இதுதான் அந்த எஸ் பெண்டு. பயங்கரமான பெண்டு கேஸ். அந்த இடத்துல போலீஸ் வேறு ஏதோ ஒரு லாரியை சோதனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஐ திங்க் மலையில் ஏறி மலையை விட்டு கீழே இறங்குறோம்னு நினைக்கிறேன். ஸோ 70 வரைக்கும் இங்கே போகலாம். ஐ திங்க் நம்ம வண்டியில் பெட்ரோல்லாம் இருக்குது, போதுமான லெவல் இருக்குது. எஸ், ஆனால் நம்ம அதை போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன ஃபாஸ்ட்டில் கார் போகிறாங்க பாருங்க கைஸ். இன்ஜின் பிரேக் அப்ளை பண்ணுறேன், ஏன்னா ஃபாஸ்ட்டாக போகுது இந்த இடத்துல வண்டி.
ஸோ டவுன் வருதுக்கு ஸ்பீட் லிமிட் ஆட்டோமேட்டிக்காக 50 ஆகிடும். எஸ், கீரி டவுன் பண்ணிக்கிறேன் 2 ஸ்டெப்ஸு. ஸோ நம்ம இன்னும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட போக வேண்டியிருக்கு. ஸோ நம்ம ரைட்டு மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே திரும்பிடுவோம். ஓகே ஓகே, இதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் ரோட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்து ட்ரெயின் சிம் வேர்ல்ட் 2வும் விளையாடிக்கிட்டு இருந்தோம். ஐ மீன் ட்ரெயின் சிம் வேர்ல்ட் 4 விளையாடிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுவும் நம்ம இனி வர டைம்ஸில் அதையே நம்ம விளையாடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கேமாக நம்ம திருப்பி கொண்டு வருவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு சில கேம்ஸ் கூட நீங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அந்த கேம்ஸையுமே வந்து கொண்டு வருவோம். ஓகே, வண்டி ஏற மாட்டேங்குது, கியரை டவுன் பண்ணிக்கிறேன். என்ன கைஸ், இந்த ரோட்டில் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. யாரும் வரலை, அதனால் நான் இந்த கார்னர் போயிடுறேன். பயங்கர டிராஃபிக்காக இருக்குது இந்த ரோட்டில், அதுவும் 12 மணிக்கு. ஸோ எனக்கு பின்னாடியே லைனாக வண்டிகள் நிற்குது. 70 தான் எங்கள் ஸ்பீட் லிமிட்டு, மேபி அதனால கூட இருக்கலாம். ஓகே, நம்மளுடைய டிரைவருக்கு தூக்கம் வந்துடுச்சு. ஏதாவது ஒரு இது இருந்தால் நம்ம நிறுத்திடுவோம், அங்கே வண்டியை நிறுத்திட்டு காலையில் டெலிவரி பண்ணுவோம். நமக்கு இன்னும் 12 மணி நேரம் டைம் இருக்குது. சூப்பர். ஓகே 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 நான் தான் வழி விட்டனே. நான் வழி விட்டேன், ஆனாலும் அவன் போல. ஸோ திருப்பி ஒரு 1 லைன் ரோடு கைஸ். ஓகே, நம்ம டயர்ட் ஆகிறோம். அண்ட் நம்மளுடைய டிரைவர் பிராண்டன் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு இன்கம் கொடுத்துருக்காப்புல. கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வண்டியை ஓட்டணும். திருப்பி ஒரு மலைவதி பாதை மாதிரி இருக்குது இங்கே. எஸ், நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிறோம். நம்மளுடைய ட்ரக் நமக்கு வார்னிங் கொடுக்குது. ஓ, ஒரு பெட்ரோல் பங்க் பில் பண்ணிட்டுருக்காங்க இங்கே. என்ன கைஸ், இங்கே ஒரு வண்டி நிற்குது. ஓ, ஆக்சிடென்ட் போல் இருக்குங்க. இல்லை, ஆக்சிடென்ட் மாதிரி தெரியலையே. இந்த ட்ரக்குக்கு ரொம்ப க்ளோஸாக போகிறோம். லைட்டாக பிரேக் அடித்தா கூட நம்ம போய் ஜாம் பண்ணுறோம் மேலே. இந்த ட்ரக்கை ஓவர்டேக் பண்ண முடியுதா பார்ப்போமா?
ஓகே, அந்த ட்ரக் டிரைவரும் நம்மளை பார்த்துட்டு வழி விடுறாரு. எஸ், நம்ம ஃபாஸ்ட்டாக தான் போய்கிட்ருக்கோம். பட் இருந்தாலும் எஸ் போவோம். ஓகே, நமக்கு ரூட்டு கிளியரு. நம்ம முன்னாடி இப்போ எந்த வண்டியும் போகல. ஸோ இன்னும் 2 நிமிஷம் தான் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தூங்க ஆரம்பிச்சிடுவோம் போல இருக்குது. பட் எங்கேயுமே நமக்கு அந்த ரெஸ்டிங் பிளேஸே கிடைக்கல கைஸ். ஆஹா, கண்ணு இருட்ட ஆரம்பிக்குது கைஸ். நானும் ரெஸ்டிங் பிளேஸ் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நமக்கும் அந்த ரெஸ்டிங் பிளேஸே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப நேரமாக ரெஸ்டிங் பிளேஸ் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆஹா, ஃபைனலி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. ரொம்ப பெரிய ரெஸ்டிங் பிளேஸாக அது இருக்க வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு மேப்பில் ஒரு வாட்டி பார்த்துடலாம். இதை தாண்டுனா அப்புறம் எங்கே ஒரு பெரிய ரெஸ்டிங் பிளேஸ் இருக்குது? இல்லை கேஷ், இது தாண்டா ரெஸ்டிங் பிளேஸே இல்லை. அதனால் பெட்டர் நம்ம எங்கேயே ரெஸ்ட் எடுத்துருவோம். ஆஹா, மாற்றி வந்துட்டேன் கேஷ். ஓகே, இது கரெக்டாக இருக்கும் கைஸ். கரெக்டாக தான் விட்ருக்கோமா? எஸ், இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வரலாம். ஓகே, ஓகே எஸ், நம்ம இப்போ ரெஸ்ட் எடுப்போம். காலையில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, காலையில் ஆகிடுச்சு. பட் நமக்கு இன்னும் ஐ திங்க், ஓ மை காட், கேல்குலேஷன் தப்பாக போட்டேன் கைஸ். நமக்கு இன்னும் டு பி ஆனஸ்ட் 49 நிமிஷம் இருக்குது. பட் நம்ம போக வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து 1 hour 22 minutes. ஸோ கொஞ்சம் வேகமாக தான் ஓட்டி ஆகணும். நம்ம நைட்டே போய் ட்ராப் பண்ணிகிட்ருக்கலாம். பட் ஹூ நோஸ், நான் கரெக்டாக கேல்குலேஷன் பண்ணியிருக்கணும். நான் தான் பண்ணாம விட்டேன். பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்கேனியா ட்ரக்கால் பயங்கர ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ண முடியும். அதனால் இது ஒரு ப்ராப்ளமாக நமக்கு இருக்காது. ஸோ இந்த டைமில் சில விதி மீறல்கள் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்னும் 83 கிலோமீட்டர் நம்ம 40 நிமிஷத்தில் போனோம் கைஸ். பாசிபிளா? கண்டிப்பாக எஸ். இந்த ட்ரக்கை வச்சுட்ருக்கும் போது 100% பாசிபிள். இப்போ இந்த ட்ரக்கில் நான் போகிற ஃபாஸ்ட்டாக மட்டும் பாருங்கள். ரயில்வே பிரிட்ஜு கைஸ்.
ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ரக்கு. ஸோ 60 கிலோமீட்டர் போக வேண்டிய இடத்துல நம்ம வந்து கோர்ஸ் 90ல் போயிட்டுருக்கோம். பட்டு ஃப்ரண்ட்டில் நான் பூந்து போகக்கூடிய இடம் இல்லை. இருக்குது கைஸ். இந்த காரன் ஓவர்டேக் பண்ணிட்டானா நான் ட்ரெயின் பாருங்கள் கைஸ் சைடில். இந்த காரை மட்டும் கொஞ்சம் வழி ஓரம் கட்டானா நான் போயிடுவேன். ஆனால் போக மாட்டான் போல இருக்கே. போக மாட்டான் கைஸ். இவன் கொஞ்சம் வழி விட்டு போனானா நான் போயிடுவேன். இன்னொரு ட்ரெயின் போது பாருங்க கைஸ், ஒயிட் கலர் இன்ஜின் வச்சு. இவன் போக மாட்டான். ஓகே, இன்ஸ்பெக்ஷனுக்கு வேறு இந்த டைமில் தான் நம்மளை கூப்பிட்றாங்க. நம்ம வெயிட் ஸ்டேஷனுக்கு வேறு வண்டியை எடுத்துகிட்டு போனோம் போல இருக்குது. ஸோ நம்ம லேட்டாக தான் போக போகிறோம். ஏன்னா நம்மளுடைய ட்ரக்கை இப்போ வந்து வெயிட் இன்ஸ்பெக்ஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க கைஸ். ஓகே, நைஸ். 35 டன். நம்ம வெஹிக்கிள் வந்து டெக்னிக்கல் ஸ்டேட்டில் கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளை லோடு ஏற்றி விட்டவன் எக்ஸ்ட்ரா ஏற்றி விட்ருக்கான் போல இருக்குது நமக்கு. இதுதான் ஃபைன் எதாவது போடுவாங்களான்னு வேறு தெரில. ஓகே, டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணுறாங்க. போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹோலி ஷிட், கண்ணாடியில் தெரியவே இல்லை. பிளைண்ட் ஸ்பாட், சரியான பிளைண்ட் ஸ்பாட் கேஸ். அவன் வந்தது தெரியவே இல்லை. எப்படி கேஸ் இந்த பஸ்ஸு நம்மளோட வேகமாக? ஆஃப்கோர்ஸ் நான் 35 டன்னு இழுத்துன்னு போயின்னு இருக்கேன். அப்போ ஆப்வியஸ்லி என்னுடைய ஸ்பீடு அவரோட ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் என்னால் டக்குன்னு குயிக் எடுக்க முடியும் வண்டியை. சொல்ல பார்த்தீங்களா? ஸோ டாப் கியரை போட்டேன் கைஸ். நமக்கு இன்னும் 19 நிமிஷம் இருக்குது நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு. ஆஹா, இன்னொரு பாலர் ஷிட் கைஸ். Please mind the speed limit. சூப்பர் டிராஃபிக் வேற. At the roundabout, take the first exit. Traffic. Exit now. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆச்சும் நம்ம லேட்டாக தான் போய் சேருவோம்னு நினைக்கிறேன். நம்ம தூங்கின ரெஸ்டிங் ஸ்பாட் வந்து சரியில்லை கைஸ். நம்ம அங்கே தூங்கியிருக்கக்கூடாது. ஓகே, வண்டி எதுவும் வரல.
பெரிய டர்னாக இருக்கே. கம்பெனிஸ் At the வந்தாச்சு. roundabout, take the first exit. Exit now. ஓகே, ஒரு நல்ல மெயின் ரோடு. சிக்னலா நம்ம கிட்ட போகும்போது தான் மாறும், சொல்லலை? நம்ம கிட்ட போகும்போது தான் இது எல்லாமே நடக்கும் நமக்கு. ஓகே, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நம்ம லேட்டாக போகிறோம். நம்மளுடைய அமௌண்ட்லேருந்து எவ்வளோ பிடிப்பாங்கன்னு வேறு தெரில. ஓகே, வண்டி எடுத்துருவோம். அங்கே பாருங்க சைடில் ட்ராம் போகுது. Caution, please mind the speed. ட்ராம் அப்படி கிராஸ் ஆகுது பாருங்களேன். And then turn left. Turn left. ஸோ வந்தாச்சு. நம்ம ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரெச்சு பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம படுத்துருக்கணும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். இதோ வெளில இருக்குது பார்த்தீங்களா இந்த பக்கம் இடம். ஸோ இங்கே நம்ம வந்து படுத்துருக்கலாம். சரி, ஓகே, 1 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை பேசி ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே பேக்கப் பண்ணணும்? பேக்கப் பண்ண முடியாது. அதனால் நம்ம சைடில் போய் நிறுத்திட்டு அங்கேருந்து இறக்கிக்க சொல்லலாம். டிஃப்ரெண்ட் ட்ரெயின்ஸாக பார்க்குறேங்க இந்த கேமில். நம்ம ஒரு எல்ஹெச்பி கோச் மாதிரி இருக்குல்ல. ஓகே, ஓகே, லேட்டு தான். ஓகே, லேட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 பவுண்டு வந்து நமக்கு லேட்டுக்கு வந்து காலி பண்ணிட்டாங்க. இந்த கம்பெனியில் என்ன ஆஃபர் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது 57,000. பா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம போனோம் பாருங்கள். சுவிட்சர்லாண்டுக்கு போனோம். இது ஸ்வீடனுக்கே போனோம். ஸோ சுவிட்சர்லாண்டுக்கு போகலாமா ஸ்வீடனுக்கு போகலாமா அப்படின்றத அடுத்த கேமில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் கிட்டே இருக்கிறது. நம்ம போக வேண்டியது எய்தர் நம்ம இந்த 67,000 எடுக்கணும், அப்படி இல்லைனா இந்த டைனமைட் வெடிகுண்டு ஏற்றிட்டு போனோம். இது ரெண்டுத்தில் எங்கே போகலாம் அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் கைஸ். இதே மாதிரி ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் வீடியோஸ் நம்ம சேனலில் கண்டினியூவாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை எப்படின்னா ஒரு 500 வியூஸ்க்காச்சும் கொண்டு போங்க. நிறைய பேர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளை அடுத்த ஒரு ஹீரோ ட்ரக் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.